சக்திவேல் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தேனோட அப்பா வந்து தென்னரசை நேரில் பார்த்து இந்த மாதிரி மிரட்டியிருப்பாரு. இந்த மாதிரி என் பொண்ணை தேனை இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாத, என் பொண்ணையும் வயிற்றுல வர குழந்தையும் நிம்மதியாக விட்டுருன்னு சொல்லிட்டு திட்டுவார். உடனே தென்னரசும் அதுக்கு வந்து பதிலுக்கு ஏதோ பேசியிருப்பாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தென்னரசோட சட்டையவே பிடிச்சிருவாரு. இதனால் அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து அவரை அடித்து வந்து துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து அடித்து தென்னரசு வந்து அவரோட கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து தேனுக்கு அனுப்புவாங்க. எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேனு வந்து ரொம்பவே வந்து அழுதுகிட்டே கேட்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சக்தியும் வேலும் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அப்படிங்கிற பையனை தேடி போவாங்க. அவன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பணம் கேட்டிருப்பான். அந்த பணத்தை கொடுத்தாலும் திரும்ப திரும்ப அந்த பையன் பணம் கேட்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சும்மா விடக்கூடாது, இவனை நேரில் பார்த்து இவனுக்கு உள்ள தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பையனை நேரில் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சியும் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல தனியாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வர சொல்லியிருப்பான். ஸோ தனியாக போகிற மாதிரி தான் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் போகிறாங்க. ஆனால் வந்து சக்தி வேலு அவங்கலாம் பின்னாடி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. அந்த பையனை பிடிச்சி அவனுக்குள்ள தண்டனையை கரெக்டாக கொடுப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.